இன்றைக்கி பசங்களோட பிரியாணி செய்யலான்னு சொல்லி காட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி செய்கிறோம்னா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம். ஒரே டைரக்ஷன்ல தேவைங்கிற மாதிரி வச்சுக்கிறான். மீடியம் சைஸ்ல எடுத்துக்கலாம். வாங்க போறோம். கேமராமேன் புண்டா ஒரு வாழ்க்கை வரைக்கும் என் போல எடுக்கும். 3 கிலோ போதும் அரிசி. 3 கிலோ சொல்றா. பிரியாணிக்கு தேவை கறி 2 கிலோ கறி. போடா குத்துன. ஏ போதும் அந்த குச்சில தூள் குச்சில அவர் அந்த தூள் கிடக்குற அவர் அந்த கட்டை தூள் அடையது அதான் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிட்டியா ப்ளே பண்ணிட்டியா இன்னும் வெங்காயம் இருக்கா இருக்கா கல்லு வீடா அப்படியே ஆயிட்டுனா ஊத்து எண்ணெய் ஊத்து எண்ணெய் தான் வேணும் ஊத்திதான் வேணும் ஃபுல்லா ஊத்து அது என்ன எண்ணெய் கொஞ்சம் வயசு போச்சு எடுத்து போட்டு எல்லாத்தையும் முட்டுறா 3 கிலோ செய்யறானோ 3 கிலோ பத்துமா இது இப்படி காட்டு இது விடு போட்டுரு அப்படியே போட்டு ஒன்றும் பிரச்சனை விடு நான் அந்த பின்னாடி கீச்சு போட்டு போதும் விட்டுரு அது ஒரு வாட்டி கொட்டினதை போண்டா அவன் எப்போ நறுக்குனா தக்காளி மூஞ்ச காட்டுறா மூஞ்சலாம் காமி விட்டான் தள்ளி விட எல்லாத்தையும் தள்ளி விட தள்ளிட்டான் போதும் போட சும்மா வச்சுன்னு இருக்கா அது கிடையாது விட்டுரு பிரியாணி மசாலா கொட்டிடு எல்லாத்தையும் ஃபுல்லா ஊத்துறாதா சரி ஊத்துரு ஏன்டா கிண்ணா போறான் விட வேண்டியதாண்டா போடு டக்குன்னு அதில் கொஞ்சம் வச்சிரு போதும் அதில் கொஞ்சம் போடு அதில் கொஞ்சம் வச்சிரு போதும் விட்டுரு ஃபுல்லாக ஊற்ற சொல்ல ஊற்று சும்மா கொஞ்சம் ஊற்று பொறுமையாக ஊற்று போதும் விடு பிரியாணி பொறுமையாக கூட்டு ஏன்னா அலசாம அதுல இருந்து தண்ணி தான் ஓய்வுது டக்குன்னு போடு கொஞ்சம் நான் காட்டு போதும் போடு போதும் விட்டுரு போடு தண்ணி வடிகட்ட போடா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் அள்ளி போடு கிட்ட வாங்கடா ஒன்னு அரிசி கொண்டாந்துக்கிட்ட கண்ணு எரியுதா புஞ்சு எட்டடா இதுல அந்த மூடி எட்டட சுத்தி புஞ்சு விட நல்லா புஞ்சு விட போதும் அடிலாம் பிடிக்காரா அது போதும் விட்டுரு நான் கீழே குடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்ட வா நீங்க 2 பேர் தெரியுமா வரேன் இப்போ போடா இப்போ போடு சுற்றி போடு நீ முட்டை விட உள்ள வந்துட போகுது போதும் இது வரேன் முட்டை உடஞ்சிச்சு மக்களே முட்டை என்ன பண்றதுன்னு தெரியல அவ்வளோ சொல்லுங்கடே வாங்க பாப்போம் கிட்ட வா
அருமையான பிரியாணி, அருமையான தரமா வந்து சாப்பிட வந்தா எல்லாம் சாப்பிடுங்க. சரி, நீங்க வாத்து வச்சுக்கிறோம். முட்டை தண்ணி இல்லாம காட்டுல என்ன பண்றோம்னு தெரியாம நாங்க அரிசி கஞ்சி தண்ணியில முட்டையை வச்சிருக்கோம் பாருங்க. குண்டம் போதும் விட்டுரு பேசஞ்சிரா அப்படி பேச. தயிர், வெங்காயம், சிக்கன் பிரியாணி, முட்டை குழம்பு, குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பாடு இலை. பிரியாணி ஓபன் பண்ணிட்டான் பாருங்க எப்படி இருக்குன்னு. போதும் விட்டுரு சிவா. புரியாண்டா பறக்குது. தண்ணி வச்சு அலைய கவிட்டு தண்ணி தெளிச்சு விட்டு போ. போண்டா சிவா வாடா. இருங்க போடுங்க. இலைய புறா இல்லை குடச்சி மலை வச்சுக்கண்டா தம்பியா. சாப்பாடு கொஞ்சம் கடை எடுத்துக்க வேண்டியதானே? ஏன்